நம்முடைய இந்திய திருநாட்டில் பல்வேறு பகுதிகளில் மஸ்ஜிதுகள், இன்னும் மகான்கள் வாழக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள், கபிரிஸ்தான்கள் தொடர்ந்து பிரச்சனை பொருளாக மாறி வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் இன்று நேற்று அல்ல, ஆதி காலத்திலிருந்தே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆரம்ப நேரத்தில் 50-60 வருடங்களுக்கு முன்பே நம்முடைய உலமாக்களும் நம்முடைய ஞானிகளும் நமக்கு எச்சரித்த ஒன்றுதான். இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் கண்ணியத்திற்குரிய அபுல் ஹசன் நத்வி ரஹமத்துல்லா மக்களை பார்த்து விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒன்றை செய்தார். என்ன செய்தார்கள்? இது போன்ற பிரச்சனை குறித்து அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஆனாலும் மக்கள் விழிப்புணர்வு இல்லாததன் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் இது மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, இதெல்லாமா வரப்போகிறது அப்படின்னு அவங்க நினைச்சதுனால, இந்த கவனக்குறைவின் காரணமாக இன்னைக்கு அந்த வழியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, கொஞ்சம் சுதாரிப்போடு இருந்தோமேயானால் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நாம் ஆளாக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவர்களுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் நாட்டின் பிரச்சனை பெரிதாக தெரியாது. வீட்டுக்கு வந்து இது எங்க வீடு, இது எங்களுடைய பூமி, முகலாயர்கள் உங்களுடைய முகலாயர்களால் கைப்பற்றப்பட்டிருக்குது, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் இதனுடைய விபரீதம் புரியும். சகோதரர்களே, பாபரி மஸ்ஜிதினுடைய நீதிபதிகளில் ஒருவர் தான் இந்த சந்திரசூட். இந்த சந்திரசூட் என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீங்கள் ஏன் உங்களுடைய மஸ்ஜிதை விட்டு கொடுக்க மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு தான் பூமி முழுக்க தொழுமிடம் ஆயிட்டே, நபிகள் நாயகம் பூமியை முழுக்க தொழுமிடமாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கும் போது நீங்க ஏன் இந்த மஸ்ஜிதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எங்களுக்காவது வணக்க வழிபாடுகளுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட இடம் வேண்டும், குறிப்பிட்ட பகுதி வேண்டும். உங்களுக்கு அப்படி கிடையாது. ரோட்ல தொழுகலாம், பார்க்ல தொழுகலாம், வீதியில தொழுகலாம், எல்லா இடத்துலையும் தொழுகலாம், நாங்கெல்லாம் பார்க்க தானே செஞ்சிருக்கிறோம். அப்படி கருத்து ஒண்ணு சொன்னான் அந்த ஆளு. அதை ஒரு பார்ப்பன பத்திரிகையாளன் ஒருத்தர் அதை வெளியிட்டு இருந்தான். சகோதரர்களே, பூமி முழுக்க உங்களுக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டது? ஒருத்தர் பயணத்துல இருக்கிறார், அந்த பயண நேரத்திலே தொழுவதற்கு மஸ்ஜித் அமையவில்லை, மஸ்ஜித் எங்கே என்று தெரியவில்லை என்கிற பட்சத்தில் தான் கிடைத்த இடத்தில் உடனடியாக அந்த ஃபர்லை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த ஹதீஸின் நோக்கத்தை திசை திருப்பி இது போன்று கயமைத்தனமான முறையில ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பதை நம்மால் காண முடிந்தது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுடைய சிறப்பாக எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். பள்ளிவாசல் கட்டுவதில், பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவதில், வாசல்ல ஒருத்தர் விளக்கேற்றி வச்சாருன்னு சொன்னா 70,000 மலக்குகள் அவருக்காக துஆ செய்கின்றனர். பள்ளிவாசலுக்காக ஒருத்தர் பாய் வாங்கி கொடுத்து அந்த பாய் நைந்து பீந்து ஒன்றுமில்லாமல் உருளைந்து போகின்ற வரைக்கும் 70,000 மலக்குகள் இவருக்காக துஆ செய்கின்றனர். இப்படி பள்ளியுடைய சிறப்புகள் எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கிறது, பள்ளியை ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவோ சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இந்த சந்திரசூட்டுக்கு தெரியல. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிப்போட இந்த வார்த்தையை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா பிரயோகிச்சிருக்கிறான். சகோதரர், மஸ்ஜிதுகளை குறிவைத்திருக்கக்கூடிய இந்த ஆபத்து இன்று நேற்றல்ல. உலக மஸ்ஜிதுகளின் தாயாக இருக்கக்கூடிய காபத்து ஷரீஃபுக்கே அந்த ஆபத்து வந்தது. நாம் அதிகம் ஓதக்கூடிய அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக சூரா ஃபீலில் முழுக்க 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 மஸ்ஜிதை குறிவைத்த ஒரு அநீதிக்காரனின் அழிவை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அந்த அநீதியாளன் அபர்ஹாவில் இருந்து இன்றைய நமது பாரத பிரதமர் வரைக்கும் எத்தனையோ மஸ்ஜித் எதிர்ப்பாளர்கள், எத்தனையோ மஸ்ஜிதுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அநியாயம் செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்துதான் போயிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா காபத்து ஷரீஃபுக்கு ஆபத்தானவர்களாக கராமித்தா அப்படின்ற ஒரு கூட்டம், அந்த கராமித்தான்ற கூட்டம் ஆளுமை செய்தாங்க. அப்ப ஹஜருல் அஸ்வத் கல்ல கைப்பற்றிட்டாங்க. நீண்ட காலங்களாக தவாப் செய்யக்கூடிய மக்களுக்கு ஹஜருல் அஸ்வத் இல்லாமல் இருந்தது, காணாப்பொருளாக இருந்தது. அதற்கு பிறகு சில மன்னர்களுடைய முயற்சினால் இந்த கூட்டத்தாரிடமிருந்து ஹஜருல் அஸ்வத் மீட்கப்பட்டது. முழுமையான கல்லாக இறக்கப்பட்ட அந்த ஹஜருல் அஸ்வத் இவர்களுடைய கரம் மாறி வரக்கூடிய நேரத்தில் 18 துண்டுகளாக வந்துச்சான். 18 துண்டுகளையும் ஒன்று சேர்த்து அதை அழகான முறையில செப்பனிட்டு இப்ப நாம பார்க்கிறது முழுமையான ஹஜருல் அஸ்வத் கல் அல்ல, உருகுலைந்த ஹஜருல் அஸ்வத் கல். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மஸ்ஜிதை பற்றியுள்ள இந்த சவால் நிறைய காலங்கள் இருந்துதான் இருக்கிறது. சகோதரர்களே, மஸ்ஜிதுகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதிகள் நிறைய காலங்கள் தொடர்ந்து தொன்று தொட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு பகுதியில் ஆட்சி பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு பகுதியை கைப்பற்றினாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை தொட்டு கூட பார்த்தது கிடையாது, தொட்டு கூட பார்த்தது கிடையாது. ஏன்? மார்க்க சட்டமே மக்கா மதீனா இங்க மட்டும்தான் பிற மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடாது. மற்றபடி பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அவங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கலாம். அது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரிதான். அவர்களுடைய வழிபாட்டு தலங்களையோ, அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களையோ, அவர்களுடைய மதகுருமார்களையோ
கேவலப்படுத்தக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய சட்டம். அப்படி ஒருவர் கேவலப்படுத்தினாரே ஆனால் அவர் குற்றமிழைத்தவர், தண்டனைக்குரியவர் என்பதுதான் இஸ்லாமிய நியதி. அப்படி இருக்கையில இஸ்லாமியர்கள் மீது வன்மம் கொண்டு அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை குறிவைப்பது எந்த வகையில் மனிதாபிமானமாக ஆகும்? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலகட்டத்தில், அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று சூறையாக்கப்பட்டது. சூறையாக்கப்பட்டவுடன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே போல ஒரு தேவாலயத்தை நிறுவி அந்த மக்கள் கரங்கள்ல கொடுத்தாங்க. அதே போல ஒரு தேவாலயத்தை நிறுவி அந்த மக்களின் கரங்கள்ல கொடுத்தாங்க. ஏன்? பைத்துல் முகத்தஸ் ஆரம்ப நேரத்தில் கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் கீழ் வந்தது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டு தலங்களையும் அவங்க எதுவுமே செய்யல, எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு, அன்னை மேரி என்று அவர்களால் போற்றப்படக்கூடிய, அன்னை வேளாங்கண்ணி என்று போற்றப்படக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிய இடம் அங்கே இருக்கிறது. அவர்கள் வழிபட்ட இடம் அங்கே இருக்கிறது. புண்ணிய ஸ்தலங்கள் அங்கே இருக்கின்றன. கிறிஸ்தவ மக்களின் மத வழிபாட்டு கூடங்கள் அங்கே இருக்கின்றன. எதையுமே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொட்டு கூட பார்க்கவில்லை சகோதரர். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கையில இஸ்லாம் அல்லாத மற்ற ஆட்சியாளர்கள் என்னென்ன அநியாயங்கள் செய்தார்கள் தெரியுமா? ரஷ்யா கம்யூனிச நாடாக மாறின பிறகு என்னென்ன கொடுமைகளுக்கு அவர்கள் முஸ்லிம்களை ஆளாக்கினார்கள். 2000 மஸ்ஜிதுகளை அழிச்சாங்க அந்த பாவிங்க. நிறைய உலமாக்களை கொலை செய்தாங்க, நிறைய முஸ்லிம்களை கொலை செய்தாங்க. மஸ்ஜிதுகள் அனைத்துமே சூதாட்ட கிளப்புகளாக மாற்றப்பட்டன, மஸ்ஜிதுகள் தியேட்டர்களாக மாற்றப்பட்டன, மஸ்ஜிதுகள் மதுபான விடுதியாக மாற்றப்பட்டன, மஸ்ஜிதுகள் மாட்டு தொழுவங்களாக மாற்றப்பட்டன. நவுது பில்லாஹ் மின்ஹா, வேண்டுமென்றே சில மஸ்ஜிதுகளை டாய்லெட்டாகவும் அந்த பாவிகள் மாற்றினார்கள். வேண்டுமென்றே சில மஸ்ஜிதுகளை டாய்லெட்டாகவும் கூட அந்த பாவிகள் மாற்றினார்கள். ஸ்பெயின் நாட்டில் அநீதியாளர்களுடைய அநீதியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸ்பெயின் நாடு ஆரம்ப நேரத்தில் முஸ்லிம்கள் கைவசம் இருந்தது. முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியும் இது போன்ற அநீதிகளுடைய தலை தூக்குதலும் எப்போது ஆரம்பித்தது? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஸ்பெயின் ஒரு சிறந்த உதாரணம். ஸ்பெயினில் மக்கள் அனைவரும் மார்க்கத்தோடும் மார்க்க பக்தியோடும் இஸ்லாமியத்தோடும் அழகியலோடும் வாழ்ந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் உலகத்தின் மோகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பித்தன. சூதாட்ட கிளப்புகள், நைட் கிளப்புகள், டான்ஸ் பார்ட்டிகள், களியாட்டங்கள், காம களியாட்டங்கள், இது போன்றவைகள் அங்கே தோன்ற ஆரம்பித்தன. முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தனர். உலக மோகத்திற்கு தங்களை கொடுக்க ஆரம்பித்தனர், பலகீனப்பட ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் ஒரு மஷவரா ஒன்று செய்யப்பட்டது. ஒரு பாதிரி ஒருவர் சொன்னார், முஸ்லிம் இருக்கின்ற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது, முஸ்லிம் அழிந்த பிறகு அவன் நாட்டை நம்ம கைப்பற்றலாம். என்ன சொல்ல வர்றீங்க? முஸ்லிமா இருக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது. முஸ்லிம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போரிட்டான்னு சொன்னா, முஸ்லிமாக இருக்கின்ற வரைக்கும், ஈமான் இருக்கின்ற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது. அவன் ஈமான் வலுவிழந்து போயிட்ட பிறகு நம்ம தாராளமாக அவனை அழிக்கலாம், அவன் நாட்டை கைப்பற்றலாம். நான் ஒரு உபாயத்தை கையாளுகிறேன். என்ன உபாயம்? ஒண்ணுமே வேண்டாம், ஒருத்தனை உயிரை பணைய வச்சு அனுப்புங்க, உயிரை பணைய வச்சு அனுப்புங்க. அவன் நபிகள் நாயகத்தை திட்டட்டும், திட்டுன்னு 2 நாள் அங்க நின்று திட்டட்டும். மக்கள் சூழும் சபைகள்ல, மக்கள் கூடக்கூடிய சபைகள்ல 2 நாட்கள் அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி தீர்க்கட்டும். அப்புறம் நடக்கிறத பாருங்க. ஒருவேளை அவன் இறந்துட்டான், அவனை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னா, அவன் குடும்பத்தாருக்கும் அவனுக்கும் செய்ய வேண்டிய நஷ்ட ஈடு நம்ம செஞ்சாரணுன்ற அந்த பாதிரியினுடைய மஷவராவின் அடிப்படையில ஒருவன் அனுப்பி வைக்கப்படுகிறான் அந்த ஸ்பெயினில் மக்கள் கூடக்கூடிய அந்த இடத்துக்கு. அவுது பில்லாஹி மின்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லொண்ணாத வார்த்தைகளால், கடின வார்த்தைகளால் திட்டி தீர்க்கிறான். மக்கள் போறான் வர்றான், பார்க்கறான், லூசு பையனா இருப்பான் பொழுதுன்னு அவன் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். திட்டிக்கொண்டே இருக்கிறான், ரசூலுல்லாவை திட்டிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் கழிந்தது. அடுத்த நாளும் தன்னுடைய தேவைகளை முடித்து வந்து அந்த இடத்தில் நின்று கொண்டு திட்டுகிறான். எவனும் கண்டுக்கவில்லை. தன்னுடைய கூட்டத்தார் இடத்துல வந்தான். வந்து, நான் போனேன், இப்படி நபிகள் நாயகத்தை திட்டினேன், ஆனா யாருமே பெருசா கண்டுக்கிறவே இல்லை, ஒருத்தரும் என்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லை. சொன்ன அந்த பாதிரி, செத்து போயிட்டானுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இஸ்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு சில வருடங்களிலேயே அவர்கள் ஸ்பெயினை கைப்பற்றினார்கள் சகோதரர்களே. அப்ப வீழ்ச்சி, வாழ்வு எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். மஸ்ஜிதுகளின் முஹப்பத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் எப்போது செழுமை பெறுமோ, எப்போது வளம் பெறுமோ, அப்போது இந்த மஸ்ஜிதுகள் மீது அல்லாஹுடைய பாதுகாப்பு ஸ்திரமாகி விடுகிறது. நங்கூரமிட செய்கிறான் அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பை. மறுக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
காலை மாலை மஸ்ஜிதிற்கு வந்து அடுத்த வக்து தொழுகைக்கு எதிர்பார்த்து காத்திருப்பவன் மீது மலாய்க்கத்துமார்கள் இப்படி துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம கஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவனை மன்னித்து விடு. அல்லாஹும்ம ரஹமுஹு, அவன் மீது இரக்கப்படு. அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அவன் மீது ஸலவாத்தை கூறு, அவன் மீது கருணை காட்டு. தொடர்ந்து மலக்குகளின் துஆ. ஒரு வக்து தொழுகையிலிருந்து இன்னொரு வக்து தொழுகைக்கு எதிர்பார்த்து மஸ்ஜிதிலே உட்கார்ந்து இருக்கிறான். மஸ்ஜிதின் லைப்பு சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய உயிர்ப்பு. தொடர்ந்து அல்லாஹுடைய மஸ்ஜிதை நேசிக்கின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டோமேயானால் அல்லுகாத் இலல் மஸ்ஜித், மஸ்ஜிதுகள்ல நம்முடைய சம்பந்தத்தை பலப்படுத்தி கொண்டோமேயானால் எப்படிப்பட்ட பாதுகாப்பு அல்லாஹ் தருகிறான். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனக்குரிய தன் மஸ்ஜிதிற்குரிய பாசத்திற்குரிய அந்த அடியானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்கிறான். தனக்குரிய தன் பாசத்திற்குரிய அந்த அடியானை நோக்குகின்ற இறைவன் ஜிப்ரீலை அழைக்கிறான். ஓ ஜிப்ரீல், இந்த அடியானை நான் பிரியப்படுகிறேன். இதோ என்னுடைய மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டு தொழுது கொண்டு இபாதத் செய்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறானே, இவனை நான் பிரியப்படுகிறேன். நீயும் பிரியப்படு. அவரும் பிரியப்படுகிறார். பிரியப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? மலக்குகளுக்கு ஏலான் செய்கிறார், மலக்குகளுக்கு அறிவிப்பு செய்கிறார், நீங்களும் பிரியப்படுங்கள். அவர்கள் பிரியப்படுகிறார்கள். உலக மாந்தருடைய உள்ளத்திலும் அவனுடைய பிரியத்தை எல்லாம் கடத்தாட்டுகிறார். நான் கேட்கிறேன், எல்லாருடைய உள்ளத்திலும் நம்முடைய பிரியத்தை போட்டுட்டான்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் காரன் இல்ல, ஆர்எஸ்எஸ்க்கு அப்பவனாக இருந்தாலும் கூட நமக்கு அடைக்கலம் தருவான், பாதுகாப்பு தருவான், அன்பை தருவான், ஆதரவை தருவான். நாம மஸ்ஜிதுடைய அந்த நெருக்கத்தை நாம என்ன செஞ்சிட்டோம்? குறைச்சிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறான் நிறைய பேர் சகோதரர்களே, பக்து தொழுகைக்கு வர்றதுக்கு யோசிக்கிறான். பணம் காசு கிடைத்தா வர்றான், பணம் காசு சம்பாதிப்பதற்கு எங்கேயும் செல்கிறான். ஆனால் அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கு ஆளில்லாமல் போய்விட்டது. அல்லாஹுடைய அன்பு அனாதையாக கிடக்கிறது. ஆனால் இந்த பாவிகள் அதை புரிவதில்லை. ஆனால் இந்த வீணாய் போனவர்கள் அதை புரிவதில்லை. மஸ்ஜிதுக்கு வருவதற்கு யோசனை. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஜும்மால வந்து அட்டன் பண்ணிட்டா அல்ஹம்துலில்லாஹ் சட்டத்திட்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன் அந்த ஜும்மாவிலும் கூட 2வது ஹுத்பாவில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவன்லாம் இருக்கிறான் சகோதரர்களே. அந்த ஜும்மாவிலும் கூட நவுதுபில்லா 2வது ரகாத்துல வந்து கலந்து கொள்ளக்கூடியவன்லாம் இருக்கிறான். அப்போ மஸ்ஜிதிற்கும் அல்லாவுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் உள்ள அந்த டச்சிங் இருக்குது பாருங்க, அது எப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதை இது ஒண்ண வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் சகோதரர்களே. மஸ்ஜிதின் வீழ்ச்சி, மஸ்ஜிதின் வாழ்வு நம்ம கரங்கள்ல இருக்குது. நாம பற்றி பிடிப்போம், மஸ்ஜிதினுடைய பிரியத்தை பற்றி பிடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை நமக்கு தருவான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.